ஹாய் கைஸ், வெல்கம் டு தமிழ் டுடேரா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னா, இப்போ கரண்ட் ட்ரெண்டிங்கில் இருக்க ஹாட் டாபிக். இந்த டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அபவுட் சேட் ஜிபிடி. மோஸ்ட் ஆஃப் த வியூவர்ஸ் எல்லாமே நீங்கள் சேட் ஜிபிடி பற்றி மோஸ்ட்லி ஆடி தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு இது கொஞ்சம் புரிய வைக்கிறதுக்காக நான் இந்த சேட் ஜிபிடி பற்றி ஒரு ஓவர்வியூவாக இதை நான் சொல்கிறேன். இது என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இதனால நம்மளுக்கு என்ன லாஸ் ஆக போகுது கூகுளுக்கோ இல்லை நம்மளுக்கோ. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இதனால ஜாபே போக சான்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது எப்படி ஜாப் போகும் அப்படின்றதெல்லாம் நம்ம இதை பற்றி நம்ம இன்னும் பார்ப்போம். ஸோ வாட் இஸ் சேட் ஜிபிடி அப்படின்றத இப்போ நம்ம பார்ப்போம். சேட் ஜிபிடின்றது இது ஒரு ஏஐ சேட் பாட்டு. அது வந்து நம்மளோட இன்ட்ராக்ட் பண்ணும். கான்வர்சேஷன் மேனரில் ஒரு உரையாடல் எப்படி இருக்குமோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயோ இல்லாட்டி ஒரு கொலீக்ஸ் கூடயோ உங்கள் இன்ட்ராக்ஷன் எப்படி இருக்குமோ, அது மாதிரி தான் வந்து இது சேட் ஜிபிடியோட சேட்டிங் இருக்கும். இது என்னன்னா, நீங்கள் ஒரு கொஸ்டின் சென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, அதை ப்ராம்ப்ட் வந்து சேம் மேனரில் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணும். அண்ட் தென் வந்துட்டு இது எப்படி பில்ட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, கொஸ்டின்ஸ்லாம் ரிமெம்பர் பண்ணி, அந்த கொஸ்டின்ஸை நீங்கள் வந்து ப்ரீவியஸ் என்ன கொஸ்டின்ஸ் கேட்டிங்களோ, அதே கொஸ்டின்ஸ் வந்து இப்போ ரிப்பீட் ஆகுதான்னு பார்த்து அதை ஞாபகப்படுத்தி, அந்த கொஸ்டின்ஸ் வந்து கரெக்டாக இருந்துச்சா ப்ரீவியஸாக, அது கரெக்டாக வந்து ஹைலைட் பண்ணுச்சா, அது கரெக்டாக வந்து யூசர்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களான்னு அது எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அது லேர்ன் பண்ணிட்டு, அந்த கொஸ்டின்ஸ் நீங்கள் இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து அதை ஆன்சர் பண்ணும். அண்ட் தென் வந்து இது எப்படி இது வந்து எப்படி ட்ரெயின் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, வந்துட்டு அப்ரோப்ரியேட் யூசர்ஸ் ரெக்வஸ்ட் எப்படி வருது, அண்ட் தென் வந்து ஏதாவது இன்அப்ரோப்ரியேட் ரெக்வஸ்ட் யூசர்ஸ் வந்துச்சுன்னா அது எல்லாமே டிக்ளைன் பண்ணிடும். இது எப்படி யார் கிரியேட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பன் ஏஐன்ற கம்பெனி வந்து ஒரு ஏஐ ரிசர்ச் டெவலப்மெண்ட் கம்பெனி. அவங்க தான் வந்து சேட் ஜிபிடியை வந்து டெவலப் பண்ணி அந்த இது அனௌன்ஸ் பண்ணாங்க. சேட் ஜிபிடி வந்து ஒரு சேட்பாட் பேஸ்ட் கம்பெனி தான். இது ஜிபிடி 3.5 நேச்சுரல் லாங்குவேஜ் ஜென்ரேஷன் டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் சேட் ஜிபிடியோட ஒரு ஓவர் வியூ. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன, இது எப்படி சேட் ஜிபிடி வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது சேட் ஜிபிடி வந்து எப்படி கிரியேட் பண்ணியிருக்காங்கன்றது ஓப்பன் ஏஐ கம்பெனி வந்து ரிவீல் பண்ணிட்டாங்க. அது என்ன ரிவீல் பண்ணாங்கன்னா, இது வந்து ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் ஃப்ரம் ஹியூமன் ஃபீட்பேக். நீங்கள் வந்து மிஷின் லேர்னிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா, அதில் வந்து சூப்பர்வைஸ் லேர்னிங் அன்சூப்பர்வைஸ் லேர்னிங்லாம் இருக்கும். அதில் வந்துட்டு ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் அல்காரிதம்ஸ் ஒன்று இருக்குது. அது ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் என்னென்னா, நீங்கள் ஏதாவது புதுசாக நீங்கள் கொஸ்டின்ஸ் கேட்டிங்க அப்படின்னா, அந்த கொஸ்டின்ஸ் வந்து அதை ஞாபகப்படுத்தி அதை ட்ரெயின் பண்ணி வச்சுக்கிறோம். அது வந்து கரெக்டாக தப்பான உங்ககிட்ட இருந்தே லேர்ன் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் டைம் நீங்கள் கேட்கும் போது அது கரெக்டாக சொல்லிடும். இதுதான் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங். ஒவ்வொரு தடவையும் நீங்கள் சொல்ல சொல்ல அது வந்து ரிமெம்பர் பண்ணி வச்சுக்கிட்டே இருந்துட்டு நெக்ஸ்ட் டைம் கேட்கும் போது கரெக்டான ஒரு ஆப்டான ட்ரெயின் பண்ண ஒரு ஏஐ வந்து அது வந்து உங்களுக்கு வந்து ரெப்ளை பண்ணும். இதான் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங். நம்ம வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் ஒவ்வொரு தடையும். இது கரெக்டான கொஸ்டின்ஸ், கரெக்டான ஆன்சர் தான் அப்படின்னு சொல்லி நம்ம அதை வந்து பழக வைக்கிறோம். அதான் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் ட்ரைனிங். இது வந்து ஹியூமன் ஃபீட்பேக். ஹியூமன்லேருந்து இவங்க ஃபீட்பேக் வாங்கி அதை வந்து லேர்ன் பண்ண வச்சிடுறாங்க. பின்னாடி வந்து ஒரு பெரிய பல்க் ஆஃப் டேட்டாஸ் வந்து அவங்க ப்ராசஸ் பண்ணுறாங்க. இது எப்படி ட்ரெயின் பண்ணி வைக்கிறாங்க ஏஐ மாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹியூமன் ட்ரைனர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணி கான்வர்சேஷன் வைக்கிற மாதிரி. அது எப்படி ட்ரெயின் பண்ணுறாங்கன்னா, ஒரு சூப்பர்விஷன் ஆஃப் ஹியூமன் ட்ரைனர்ஸ் ப்ளஸ் கான்வர்சேஷன் ஆஃப் ஏஐ பாட். ஒரு ஹியூமனுக்கும் ஒரு ஏஐ அசிஸ்டண்ட்டுக்கும் எப்படி கான்வர்சேஷன் இருக்குமோ, அந்த மாதிரி வந்து இந்த ஏஐ மாடல் வந்து ட்ரெயின் பண்ணி வச்சுருக்காங்க. இது எப்படி டேட்டா கலெக்ட் பண்ணும் பார்த்தீங்கன்னா, கம்பேரிசன் டேட்டா வந்து கலெக்ட் பண்ணும். ப்ரீவியஸான கொஸ்டின்ஸும் கரண்ட் கொஸ்டின்ஸ் இது எது வந்து ரெஸ்பான்சஸ் எது அதிகமாக இருக்குது, அது வந்து டேர்ம்ஸ் ஆஃப் குவாலிட்டி எப்படி இருக்குது, எது கரெக்டாக இருக்குது, எது தப்பாக இருக்குது, இதை வந்து கரெக்டான டேட்டாஸ் தான் நம்ம கொடுத்துருக்கோமா, இது எல்லாமே ஹியூமன்ட்டேருந்தே ஃபீட்பேக் வாங்கிடுவாங்க. அதை வாங்கிட்டு கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து லேர்ன் பண்ணி ஒரு மாடலில் அவங்க வந்து ஜென்ரேட் பண்ணி ஒரு ப்ராசஸ் பண்ணி நெக்ஸ்ட் டைம் அந்த கேள்வி கேட்கும்போது ஆப்டான கொஸ்டின்ஸ், ஆப்டான ஆன்சர்ஸ் வந்து அது ப்ரொவைட் பண்ணுது சாட் ஜிபிடின்றது. இதனால சாட் ஜிபிடினால என்ன யூஸ் பார்த்தீங்க யூசர்ஸுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ யூசர்ஸ் வந்து சாட் ஜிபிடி வந்து கொஸ்டின்ஸ் வந்து இன்ஸ்டண்ட்டாக கேட்கலாம். லைக் மெசேஜ் ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்குது, இல்லாட்டி ஏதாவது நாலேஜ் கலெக்ட் பண்ணுறது, இல்லாட்டி ஏதாவது ஒரு ஏதாவது தப்பானது ஏதாவது வார்ன் பண்ணுறது. இதை மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அது எல்லாமே கரெக்ட் கரெக்ட் பண்ணி இதை வந்து கொடுத்துரும். மோஸ்ட்லி வந்து நாலேஜபிள் கலெக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது ஃபீச்சர்ஸான மெசேஜ் ஏதாவது உங்களுக்கு தேவை அப்படின்னா
ஸோ நீங்கள் கூகுள் என்ன பண்ணுவீங்களோ ஸோ அது ஃபுல்லாக இங்கே பண்ணும். பட் ஆனால் அது வந்துட்டு இன்னும் ஒரு ஆப்டான கொஸ்டின்ஸாக ஒரு நீங்கள் கேட்கும்போது ஒரு அக்யூரேட் கொஸ்டின்ஸாக கேட்கும்போது கரெக்டான ஆன்சர்ஸ் வந்து இது ப்ரொவைட் பண்ணும். ஸோ இது வந்து ஸோ டேட்டா வந்து இது ப்ரொவைட் பண்ணுறது வந்து ரொம்ப ரிலவெண்ட்டாக இருக்கும். ஸோ 99% மோஸ்ட்லி ரிலவெண்ட்டாக தான் இது கொடுத்துருக்கேன். நான் இது ட்ரை பண்ணி பார்த்தேன். மேபி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அது எப்படி இருந்துச்சுன்றது கமெண்ட்டில் பண்ணுங்கள். ஸோ இது எப்படி சாட் ஜிபிடி வந்து எப்படி ட்ரெயின் பண்ணியிருக்காங்க, எதில் ட்ரெயின் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸோ ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங்ல ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மெத்தட் வந்து மிஷின் வந்து ஹியூமன் இன்டர்வென்ஷனை வந்து அது லேர்ன் பண்ணி ஸோ அது ரியலிஸ்டிக் ரிசல்ட்டாக இது கொடுக்கும். ஸோ இது எல்லாமே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து ஜிபிடி 3.5 வெர்ஷன் ஆர்கிடெக்சரில் வந்து இது கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து சாட் ஜிபிடி வந்து ஃப்ரீயான்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு வந்து சாட் ஜிபிடி வந்து ஃப்ரீ தான். ஸோ இது வந்து எல்லா யூசர்ஸ்க்கும் இப்போதைக்கு ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. இது வந்து ஏபிஐ சப்போர்ட் இருக்குது. ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு அப்ளிகேஷனில் பைத்தான், நோட் ஜேஎஸ் இல்லாட்டி பவர் ஷெல்லில் பண்ணணும் எல்லாமே நீங்கள் வந்து அதுக்கு பேக்கேஜ் இருக்குது. நீங்கள் எல்லாமே வந்து மாடல்ஸ் எல்லாமே நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி ஸோ நீங்கள் வந்து அதை அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எந்த ஒரு உங்களோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜினாலும் சரி இல்லாட்டி உங்களோட கம்பெனி சைட்லனாலும் சரி ஸோ எல்லாமே நீங்கள் இன்டகிரேட் பண்ண முடியும். ஸோ நோட் ஜேஎஸ், பைத்தான் அண்ட் தென் பவர் ஷெல் எல்லாத்துக்குமே வந்து இதுக்கு ஏபிஐ இன்டர்வென்ஷன், ஏபிஐ அக்சஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ அதே மாதிரி வந்துட்டு இப்போதைக்கு வந்து கம்பெனி சிஓ என்ன சொல்லியிருக்காருன்னா ஸோ இது வந்து ஆஃப்டர் சம் டைம் இட் மேபி வந்து மானிட்டைஸ் ஆகும். ஸோ டியூ டு ஐ வாட்டரிங் ஆப்ரேட்டிங் காஸ்ட் வந்து மேபி இது வந்து காஸ்ட்டு யாராவது இது யூஸ் பண்ணி அவங்க வந்து காஸ்ட் ப்ரொவைட் பண்ணலாம், மிஸ்யூஸ் பண்ணலான்றதுனால ஸோ மேபி இதில் நெக்ஸ்ட் இன் ஃபியூச்சரில் மேபி இது வந்து லிமிட்டட் access கொடுக்கலாம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீயாக கொடுக்காம பட் ரைட் நோ இப்போ வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஸோ எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இருக்காது. ஸோ நெக்ஸ்ட் இப்போ தான் நம்ம முக்கியமான பாயிண்ட்டுக்கு வரப்போகிறோம். ஸோ இப்போ இது வந்து ஏஐ வந்து ஹியூமனை வந்து ரீப்ளேஸ் பண்ணுமான்னு கேட்குறாங்க. ஸோ ரியல் ஃபேக்ட் என்ன பார்த்தீங்கன்னா ஸோ பீப்புள் வந்து கண்டென்ட் டெவலப்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் இருப்பாங்க. ஸோ ரெண்டர் அப்சல்யூட் வந்து ஸோ இன் கம்மிங் இயர்ஸ் வந்து என்னென்னா ஸோ பாட்ஸ் ஆர் எக்ஸ்பெக்டட் டு டேக் ஓவர் த ரைட்டிங் ஜாப்னு கேட்குறாங்க. ஸோ ஏதாவது நீங்கள் வந்து ரைட் பண்ணுறீங்க இல்லாட்டி ஏதாவது நீங்கள் வந்து கண்டென்ட் நீங்கள் போடுறீங்க, ஐ மீன் வந்து கண்டென்ட் ரைட்டிங், ஸோ இல்லாட்டி வந்து ஏதாவது ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி வந்து நீங்கள் வந்து பில்ட் பண்ண போகிறீங்க. ஸோ அதில் இது மூலியமாக ஏதாவது எனக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்கணும் அப்படின்னா ஸோ அது வந்து ஓவர்டேக் பண்ணுமே தவிர பட் மோஸ்ட்லி வந்து நீங்கள் இது என்ன பண்ணும்னா ஸோ ஹியூமன் வந்து அப்படியே வந்து இது வந்து ரீப்ளேஸ் பண்ணாது. ஏன்னா சாட்பாட் வந்து எதில் லேக்ஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஸோ கிரிட்டிக்கல் திங்கிங் ஸ்கில்ஸ் இருக்காது, அதே வந்து எத்திக்கல் டெசிஷன் மேக்கிங் எபிலிட்டி இருக்காது. ஸோ இது ஜஸ்ட்டு வந்து இது எது பேஸ் பண்ணி இவங்க ட்ரெயின் இருக்காங்க பார்த்தீங்கன்னா ஸோ ஹியூமன் எரர் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு ப்ளஸ் வந்து ஒரு கண்டென்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு 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 கிரியேட்டர்ஸ்க்கு ஒரு கண்டென்ட் வந்து ஒரு ஆப்டான கண்டென்ட் வந்து ஈஸியாக உங்களுக்கு வந்து டைப் பண்ணுற பிரச்சனை இல்லாமல் ஸோ ஒரு கரெக்டான கண்டென்ட் வந்து இது கொடுக்கும். அண்ட் தென் வந்து அந்த கண்டென்ட் வந்து ஆப்டாக ரெலவெண்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து உட்காந்து டைப் பண்ணிகிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஜஸ்ட் நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு யூடியூப் வீடியோ டிஸ்கிரிப்ஷனாலும் சரி இல்லை பிளாகர்ஸ்னாலும் சரி இல்லாட்டி வந்து ஏதோ ஒரு டாக்குமெண்டேஷனாலும் சரி ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் இந்த சாட் ஜிபிடியில் நீங்கள் கேட்டு அதை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இது வந்து மோஸ்ட்லி வந்து ஹியூமன்ஸ் ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்காது. ஏன்னா கம்ப்ளீட்டாக ஹியூமன்ஸை ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கிரிட்டிக்கல் திங்கிங் அண்ட் எத்திக்கல் டிசிஷன்லாம் வந்து சாட் பாட் வந்து லேக்காக இருக்கும். அண்ட் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்கரெக்ட் அண்ட் நான்சென்சிக்கல் ஆன்சர்ஸ் எல்லாமே வந்து சாட் பாட் ப்ரொவைட் பண்ணுது. அது வந்து இது எல்லாமே வந்து கம்பெனி வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக இதில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சீக்கிரமாக நெக்ஸ்ட் வெர்ஷன் வந்து அவங்க வந்து ரிலீஸ் பண்ண சான்சஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து வாட் கேன் சாட் ஜிபிடி டூ. ஸோ சாட் ஜிபிடி டூ என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ எவ்ரி டாபிக் இமேஜினபிள். ஸோ ஒவ்வொரு டாப்பிக்கும் வந்து இது இமேஜினபிளாக காட்டும். அண்ட் தென் வந்து கிரியேட்டிங் அண்ட் அக்கௌண்ட் வந்து நீங்கள் ஒரு ஓப்பன் ஏஐ சைட்டில் போயிட்டு ஸோ நீங்கள் வந்து ஒரு குக்கிங் ரெசிபி போகிறீங்க இல்லாட்டி ஒரு எஸ்ஏ இல்லாட்டி ஒரு ரெஷ்யூம் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க இல்லாட்டி ஒரு சாங் வந்து எனக்கு தீமில் இருக்கிற சாங் வந்து எனக்கு தேவை, சில்ட்ரன்ஸ்க்கு வந்து ஏதாவது நீங்கள் வந்து ஒரு நோட்ஸ் எடுக்கணும்
அந்த மாதிரி எல்லாமே நீங்கள் பண்ணலாம். அண்ட் தென் சாட் ஜிபிடி வந்து ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸான ரெக்வஸ்ட் எல்லாமே வந்து ஹேண்டில் பண்ணும். உங்களை கம்ப்யூட்டரோட டீபக் கோடில் வந்து டீபக் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணி கொடுக்கும். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆப்டிடியூடு டெஸ்ட்டில் எனக்கு வந்து இந்த கொஸ்டின்ஸ் தெரில அப்படின்னா, ஸோ அதுவுமே சால்வ் பண்ணும். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஆர்டிக்கல் வந்து ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்டில் ஒரு ஆர்டிக்கல் உனக்கு வேணும் அப்படின்னா, ஸோ அதுக்கு ஆர்டிக்கல் சப்ஜெக்ட்டுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து சாய்ஸ் கொடுத்து அதோட கண்டென்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு கொடுத்துரும். ஸோ எந்த கொரிய நீங்கள் என்ன கொரி பண்ணுறீங்க அதுன்னு பிரச்சனை இல்லை. ஸோ ஒரு லிமிட்டுக்குள்ள ஒரு லீகல் லிமிட்ஸ்க்குள்ள சாட் ஜிபிடி வந்து உங்களுக்கு ஒரு அட்வான்ஸான ஆன்சர்ஸ் வந்து வித்தின் எ மினிட்ஸ் ஆர் வித்தின் த செகண்ட்ஸில் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடும். ஸோ சாட் ஜிபிடி வந்து அந்த அளவுக்கு ஒரு டேட்டா வந்து ஸோ பேக் எண்டில் வந்து அவங்க ட்ரெயின் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு அதை டெமோவில் இப்போ நம்ம பார்ப்போம் என்னென்னலாம் பண்ணலான்னு. அண்ட் வந்து இன்னும் அது டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இன்டர்நெட்டில் இருக்க டேட்டாஸ் எல்லாமே வந்துட்டு டம்ப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இன்டர்நெட்டில் என்ன டேட்டாஸ்லாம் இருக்கோ அது எல்லாமே வந்து ப்ராசஸ் பண்ணி, ஸோ கேட்டகரைஸ் பண்ணி எல்லாமே வந்து ட்ரெயின் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இது ஒரு பிக் டேட்டா வந்து இவங்க பேக் எண்டில் வந்து ப்ராசஸ் பண்ணுறாங்கிறது நல்லாவே தெரியுது. அண்ட் தென் வந்துட்டு இது வந்து அஹ், அஹ், ஒரு ஃபியூச்சர் டெவலப்மெண்ட் வந்து இதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. மேபி வந்து ChatGPT வந்து மோர் ஹியூமன் கிரியேட் கண்டென்ட்டாக வந்து இது கொடுக்கலாம். ஓப்பன் ஏஐ டிசைன் சாட்பாட்டாக வந்து மேபி வரும். அண்ட் தென் வந்து இது எத்திக்கல் கொஸ்டின்ஸ்லாம் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இன் ஃபியூச்சரில் வந்து வர சான்ஸ் இருக்குது. பட் ஆனால் இதனால் வந்து ஹியூமன் ஒர்க்கர்ஸ்லாம் அஃபெக்ட் ஆவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்தளவுக்கு ஆகாது. ஸோ இது வந்து மானிட்டர் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி எத்திக்கல் திங்கிங் இதெல்லாம் வந்து ஏஐ பேஸ் பண்ணி நம்ம பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அளவுக்கு இன்னும் வரல. பட் மேபி இன் ஃபியூச்சரில் வர சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு நம்ம கொண்டு வந்துட்டாங்கன்னா, ஸோ மேபி அது வர சான்ஸ் இருக்குது. அது எந்த அளவுக்கு உண்மை, எந்த அளவுக்கு அது ஒர்க் அவுட் ஆகும்னு நமக்கு தெரியல. ஸோ நீங்கள் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ எப்படி நீங்கள் வந்து சாட் ஜிபிடி அக்சஸ் பண்ணுவீங்க அப்படின்னா, ஸோ இது சைட் இருக்குது. ஸோ chat.openai.com. ஸோ லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள். அதில் போய் நீங்கள் சைன்இன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ நம்ம சாட் ஜிபிடியை வந்து எப்படி அக்சஸ் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். ஸோ இதான் ஓப்பன் ஏஐயோட இதான் ஓப்பன் ஏஐயோட வெப்சைட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஏஐயில் வந்துட்டு ஏபிஐ சப்போர்ட் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ரிசர்ச் எல்லாமே இருக்குது. ஸோ ஓப்பன் ஏஐ வந்து ஆல்ரெடி வந்துட்டு இருக்கிறது தான். ஸோ இது இருக்கிற நீங்கள் கோட் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவைன்னா. ஸோ இது நம்ம பார்க்க போகிறது வந்து இப்போ சாட் ஜிபிடி. ஸோ இதில் வந்து இன்ட்ரோடியூசிங் சாட் ஜிபிடி ரிசர்ச்சர்ஸ்னு கொடுக்கு. ஸோ இதில் நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா, ஸோ இதில் வந்துட்டு ஒரு நியூ விண்டோவில் chat.openai.com அப்படின்னு சொல்லிட்டு இது ஓப்பன் ஆகும். ஸோ இதில் நான் வந்துட்டு சைன் அப் பண்ணுறேன். ஸோ நானும் இதில் இன்னும் நான் அக்கௌண்ட் எதுவுமே க்ரியேட் பண்ணல. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ இப்போ நான் வந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி பார்ப்போம். ஸோ இதில் வந்து tamil2terra.com இருக்கான்னு பார்ப்போம். ஓகே, ஸோ இல்லை இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஐ எம் நாட் ஏ ரோபாட் இது வந்து கேப்சா கேட்குது. ஸோ இது வந்து கிரியேட் யுவர் அக்கௌண்ட் கேட்குது. ஸோ இப்போ நான் வந்து இது கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, பாஸ்வேர்ட் போட்டு நான் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பீட்டா வெர்ஷன் தான் இருக்குது. ஸோ beta.openai.com. ஸோ இப்போதைக்கு இது வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து ஃப்ரீ வெர்ஷனாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ யுவர் authenticator is no longer valid other based using the same credentials. ஓகே, ஸோ நம்ம திரும்பி இதை லாகின் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ வெரிஃபை கேட்குது. இப்போ நான் ஜிமெயில் வச்சு வெரிஃபை பண்ணிடுறேன். ஸோ ஒன்ஸ் வெரிஃபை ஆனதுக்கப்புறம் ஆன் போர்டிங் கேட்குது. ஸோ tamil2terra நான் டைம் கொடுத்துக்கிறேன். ஸோ இது மொபைல் வெரிஃபிகேஷன் கேட்குது. ஸோ உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்துக்குங்க.
ஸோ ஹவ் வில் யூ primarily யூஸ் ஓப்பன் ஏஐன்னு சொல்லுது. ஸோ உங்கள் பர்சனல் யூஸ்க்கு இல்லை ஏதாவது ஜேர்னலிஸ்ட்டுக்கு நீங்கள் கண்டென்ட் கிரியேட்டராக இருக்கீங்க அப்படின்னா ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் ஏதாவது நீங்கள் சூஸ் பண்ணிக்கங்க. நான் ஐ எம் எக்ஸ்ப்ளோரிங் பர்சனல் யூஸ்ன்னு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ ஸோ இதுதான் வந்துட்டு வெல்கம் டு ஓப்பன் ஏஐ வந்துச்சு. ஸோ இது வந்து ஸ்டார்ட் வித் பேசிக்ஸில் இருக்குது. ஸோ நீங்கள் நிறையா மோர் எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா ஸோ அந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி வந்துட்டு நீங்கள் நிறையா கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ ஏதாவது நீங்கள் கோடு போட்டு அந்த கோடை பீஸ் ஆஃப் கோடை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி கேட்கலாம். இல்லாட்டி வந்து ஏதாவது கீவேர்ட்ஸ் வந்து ஒரு பெரிய பேராகிராஃப்லேருந்து கீவேர்ட்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம் பண்ணிக்கலாம். அண்ட் தென் வந்துட்டு சம்மரைஸ் பண்ணுறது, அதான் பைத்தான் பக் ஃபிக்சர் பண்ணுறது, அண்ட் தென் வந்துட்டு ஏஎம்எல் மாடல் டியூட்டர் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி நேச்சுரல் லாங்குவேஜை யூஸ் பண்ணி ஒரு ஸ்டைப் ஏபி எப்படி கிரியேட் பண்ணுறது. ஸோ ஓப்பன் ஏபிஐ நேச்சுரல் லாங்குவேஜ் டு ஓப்பன் ஏபிஐ. ஸோ இதெல்லாமே வந்துட்டு இதெல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு அது ஆட்டோமேட்டிக்காகவே கோட் வந்து ஜென்ரேட் பண்ணும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சிம்பிள் பிளெகின்ஸ் மாதிரி இருக்கும். ஒரு சாம்பிள் எக்ஸாம்பிள்ஸ் இப்போ ப்ரீ டிஃபைன்டாக அவங்க கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் ஓப்பன் இன் ப்ளே கிரவுண்ட் கொடுத்தீங்கன்னா ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு உங்கள் இதில் ஆட் ஆகிக்கிறோம். ஸோ இது நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கோட் எல்லாமே நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பார்த்துட்டிங்கன்னா ஏபிஐ ரெக்வஸ்ட் யூஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸோ பைத்தான் நோட் ஜேஎஸ், ஸோ கேர்ள் சப்போர்ட், அண்ட் தென் வந்து ஜேசன் டேட்டா. ஸோ டேட்டா வந்து எப்படி சென்ட் பண்ணுறது ஜேசன்னா. ஸோ எல்லாமே வந்துட்டு அவங்களே ஃபுல் சப்போர்ட்டு கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம சேட் பண்ணி பார்ப்போம். ஸோ chat.openai.com இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓகே. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் சாட் ஓப்பனே வந்து நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறம் ஸோ இப்படி தான் வந்து வரும். ஸோ ஃபஸ்ட்டு பாப்பப் வந்து உங்களுக்கு திஸ் இஸ் எ ஃப்ரீ ரிசர்ச் ப்ரிவியூன்னு வருது. ஸோ உங்களுக்கு என்ன ஃபீட்பேக் தேவையோ அதை நீங்கள் கொடுத்துக்கலான்னு சொல்லுது. ஸோ இதில் நான் நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ conversation may be reviewed by our AI trainers to improve our system சொல்லுது. ஸோ how we collect data. ஸோ ப்ளீஸ் டோன்ட் ஷேர் any sensitive data in your conversation சொல்லுது. ஸோ நீங்கள் சென்சிட்டிவ் டேட்டா எதுவுமே ஷேர் பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்க இந்த டேட்டா வச்சு தான் வந்து அவங்க சிஸ்டம் வந்து இம்ப்ரூவ் பண்ண போகிறாங்க. ஏஐ ட்ரைனர்ஸு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஸோ மாடல் வந்து இதை வச்சு தான் அவங்க பில்ட் பண்ணுறாங்க. நீங்கள் கேட்குற கொஸ்டின்ஸ் வச்சு தான். அதனால் நீங்கள் எதுவும் சென்சிட்டிவ் டேட்டா வந்து எதுவுமே நீங்கள் கொடுக்கக்கூடாது. ஸோ இது நான் டன் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக வந்துட்டு ஆல்ரெடி அவங்க எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு ஹவு டு ஐ மேக் அன் HTTP ரெக்வஸ்ட் இன் ஜாவா ஸ்கிரிப்ட்னு கேட்டிருக்காங்க. அண்ட் தென் வந்து எக்ஸ்பிளைன் குவாண்டம் கம்ப்யூட்டிங் இன் சிம்பிள் டேர்ம்ஸ்ன்னு இருக்கு. அண்ட் தென் வந்துட்டு இது எல்லாமே ஸோ சிம்பிள் சிம்பிள் கொஸ்டின்ஸாக அவங்க ஆல்ரெடி எக்ஸாம்பிள்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நீங்கள் யூஸ் பண்ணாலும் சரி, இல்லாட்டி உங்களோட ஓன் கொஸ்டின்ஸ் கேட்டாலும் கேட்டுக்கலாம். ஸோ இப்போ நான் ஹவு டு ஐ மேக் HTTP ரெக்வஸ்ட் இன் ஜாவா ஸ்கிரிப்ட்னு இப்போ நான் வந்து கொடுக்குறேன். ஸோ இது நான் கொடுத்துட்டு இப்போ நான் இது என்ட்ரு கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி HTTP ரெக்வஸ்ட்னா என்ன, அது எப்படி ஜாவா ஸ்கிரிப்ட்லேருந்து பண்ணுறாங்கன்றத ஸோ ஃபுல் கோடு முதற்கொண்டு இதில் வந்து வந்துடும். ஸோ உங்களுக்கு கோடோட வேணும்னாலும் கோடோட வரும். இல்லை எனக்கு வந்து என்ன HTTP ரெக்வஸ்ட்னா என்னன்னு தெரியணும் அப்படின்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸோ கம்ப்ளீட் கோடே வந்து இதில் வந்து பிரிண்ட் பண்ணுது. ஸோ இதுதான் ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஸோ மோஸ்ட்லி வந்து நீங்கள் ஸ்டாக் ஓவர்ஃப்ளோல போய் நீங்கள் தேடணும்னு அவசியம் இருக்காது. ஸோ மோஸ்ட்லி வந்து கரெக்டான கோட் தான் இதில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை நீங்கள் ரன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த கோடை வந்து அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வித் ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனோட ஸோ ஒவ்வொரு ஃபங்க்ஷன் தென் வந்து ஒவ்வொரு லைன்ஸ் ஆஃப் கோடு முதற்கொண்டு வந்து எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறாங்க. ஸோ இதனால் உங்களுக்கு வந்து லேர்ன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு பர்டிகுலர் டாப்பிக்கு நீங்கள் சர்ச் பண்ணி அதில் இதுக்கு நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த டேட்டா வந்து அவங்க சேவ் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஸோ என்ன நீங்கள் கொஸ்டின்ஸ் கேட்டிங்களோ அந்த டேட்டா வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிறாங்க லெஃப்ட் சைடில். ஸோ இப்போ நான் இதுவே வந்துட்டு நெக்ஸ்ட் ஏதாவது ஒரு கொஸ்டின்ஸ் கேட்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு கியூப் ரூட் ஆஃப் 9873 இந்த மாதிரி கொடுக்குறேன். ஸோ இப்போ இது என்ன கொஸ்டின்ஸ் வருதுன்னு கேட்போம். Okay, the cube root of is about to 21 to calculate the root number of in JavaScript. ஸோ இது JavaScript பேஸ் பண்ணியே போகுது. ஏன்னா நான் ப்ரீவியஸாக வந்து JavaScript கேட்டிருந்தேன். ஸோ அதனால JavaScript பேஸ் பண்ணியே வந்துட்டு அதோட அவுட்புட்டு கொடுக்குது அண்ட் தென் கோடிங் கொடுக்குது. ஓகே, ஸோ இப்போ நான் வந்துட்டு வேறு ஏதாவது நீங்கள் டேட்டா எனக்கு வேணும் அப்படின்னாலுமே நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஸோ ஹூ இஸ் த சிஎம் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். ஸோ இதில் வந்துட்டு சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு இஸ் எடப்பாடி கே பழனிசாமின்னு காட்டுது. ஸோ இதில் வந்துட்டு கரெக்டாக தப்பான்னு நீங்கள் கொடுத்துக்கலாம்.
ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா இது ஓல்டு டேட்டாவை வருது, நீங்கள் இது கரெக்ட் பண்ணி கொடுத்தாலும் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு வந்துட்டு ஸோ எம்கே ஸ்டாலினால ஸோ இது வந்துட்டு நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்துட்டு இது நான் தம்ஸ் டவுன் கொடுத்தேன்னா ஸோ இது வந்து ரெலவெண்ட் ஆன்சர்ஸ், இரலவெண்ட் ஆன்சர்ஸு. ஸோ கரெக்டான கொஸ்டின்ஸ்க்கு இது வந்து இரலவெண்ட் ஆன்சர்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அதை எடுத்துக்குவாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் சஜஷன் கொடுக்கலாம். ஸோ வாட் வுட் பி த ஐடியல் ஆன்சர் ஹேவ் பீன், ஸோ என்னவா இருக்கும் அப்படின்றத பார்ப்போம். ஸோ நீங்கள் வந்துட்டு ஸோ சிஎம் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். ஸோ சப்மிட் த ஃபீட்பேக். ஸோ இப்படி கொடுத்துட்டிங்கன்னா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் சிஎம் ஆஃப் தமிழ்நாடு நீங்கள் நெக்ஸ்ட்டு இன்கேஸ் ஏதாவது கேட்கும் போது ஸோ அப்போ கரெக்டான கொஸ்டின்ஸ் வந்து வர சான்ஸ் இருக்குது. ஆனால் பேக் எண்டில் வந்து ஏஐ ட்ரைனர்ஸ் வந்து இதை பார்த்துட்டு ஸோ அது கரெக்டான கொஸ்டின்ஸாக இது கரெக்டான ஆன்சர்ஸ் எல்லாமே பார்ப்பாங்க. ஸோ இன்கேஸ் வந்து இப்போ நான் வந்துட்டு ஸோ ஏதாவது ஒரு கோடிங் நான் கேட்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஸோ ஹவு டு கனெக்ட் MySQL யூஸிங் PHP. ஸோ அந்த மாதிரி தான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக கனெக்ஷன் எப்படி பண்ணுறது பிஹெச்பிலேருந்து அது எல்லாமே ஸோ கோட் எல்லாமே வந்துடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு கோடிங் ரிலேட்டடாகவும் கேட்கலாம், இல்லாட்டி நீங்கள் ஜென்ரலான இதுவும் கேட்கலாம். ஸோ உங்களுக்கு ஃபுல் கோடே வந்து இதில் கிடச்சிரும். ஸோ இந்த கோடை அப்படியே நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அண்ட் தென் வந்து நான் ஜஸ்ட் வந்து கனெக்ட் பண்ணுறது தான் கேட்டேன். பட் ஆனால் அதில் வந்து எக்ஸ்ட்ரா ஆன்சர்ஸே வருது. ஸோ கொரி எப்படி பண்ணுறது முதற்கொண்டு எல்லாமே வருது. ஸோ அசோசியேட்டிவ் வரையும் எப்படி பண்ணுறதுன்றது எல்லாமே வந்துடுது. ஸோ இந்த மாதிரி வந்து சாட் ஜிபிடியில் வந்துட்டு நீங்கள் நிறையா கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்கள் கேட்டுக்கலாம். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் மட்டும் கிடையாது, நீங்கள் நிறையா இது கேட்டுக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஹூ இஸ் எலான் மஸ்க் அந்த மாதிரி தான் நீங்கள் கேட்டுக்கலாம். ஸோ இதுதான் வந்து சாட் ஜிபிடி. ஸோ இதில் வந்துட்டு ஓப்பன் ஏஐ டிஸ்கார்டுன்னு இருக்குது. இதில் வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு கம்யூனிட்டி எல்லாமே நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு கம்யூனிட்டிஸ் கிரியேட் பண்ணி அதில் நீங்கள் ஏதாவது சேட் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் சேட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு ஸ்லாக் மாதிரி இதில் வந்துட்டு ஒரு கம்யூனிட்டி விஷன்ஸ் எல்லாமே சேனல்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இது நீங்கள் வந்துட்டு மல்டிபிள் சேனல்ஸ் நீங்கள் கிரியேட் பண்ணி ஸோ அதில் டேட்டாஸ் ஏதாவது நீங்கள் வந்து சேட் பண்ணணும் இல்லாட்டி ஷேர் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்துட்டு ஓப்பன் ஏஐயோட இது ஆப்பு. ஸோ கனெக்ட் டு டிஸ்கார்டுன்னு வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து நிறையா கொஸ்டின்ஸ் நீங்கள் கேட்டுக்கிட்டே போகலாம். ஸோ இப்போ வந்து நியூ சேட் ஏதாவது உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் Python and Go language. Okay, what is difference between Python programming? Okay. ஸோ இப்போ வருது. ஸோ கொஞ்சம் டிலே ஆகி வருது. ஸோ இப்போ கரெக்டாக போத் பைத்தான் அண்ட் கோ எல்லாமே உங்களுக்கு வந்து டிசைன் டிஃப்ரெண்ட் பர்பஸ் ஹேவ் சம் கம் கீ டிஃப்ரென்சஸ் வந்துருச்சு. ஓகே, ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஸோ பவர் ஷெல் ஏதாவது நீங்கள் வந்து இல்லாட்டி ஒரு ஏடபிள்யூஎஸ் இல்லாட்டி ஒரு ஆன்சிபிள் ப்ளே புக் எனக்கு வேணும் அப்படின்னா அதுவும் நீங்கள் இதுக்கு ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ ஆன்சிபிள் வித் அண்டர் ஸ்கோர் ஐட்டம்ஸ் எனக்கு எக்ஸாம்பிள் வேணும் அப்படின்னாலும் இதுலேருந்து வரும். ஸோ ஆன்சிபிள் வித் அண்டர் ஸ்கோர் ஐட்டம்ஸ் எக்ஸாம்பிள் நான் கொடுத்துட்டேன். ஸோ வித் அண்டர் ஸ்கோர் ஐட்டம்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, ஸோ அதோட கோட் எல்லாமே வந்து இதுலேயும் வந்துடும். ஸோ இது நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ இந்த வித் அண்டர்ஸ்கோர் ஐட்டம்ஸ் வந்து ஸோ மல்டிபிள் யூசர்ஸ்க்கு வந்து ஓனர் பெர்மிஷன் கொடுக்குறது, மல்டிபிள் ஃபைல்ஸுக்கு வந்து ஓனர் பெர்மிஷன்ஸ் கொடுக்குறது, மல்டிபிள் யூசர்ஸ் கிரியேட் பண்ணுறது, அண்ட் தென் அப்டேட்டிங் மல்டிபிள் கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸ் வந்து அப்டேட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட்டட் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே வந்து இதில் கொடுத்துறாங்க. ஸோ அதோட அவுட்புட்டும் வரும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு கம்ப்ளீட்டு அப்டேட் வந்து உங்களுக்கு இதில் கொடுத்துட்றாங்க. ஸோ இதுதான் வந்து சாட்ஜிபிட்டியோட ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஸோ இதுதான் வந்து ஒரு பெரிய ஹாட் டாப்பிக்காக இப்போ கரண்ட் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.